வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் துபாயில் இருக்கேன். விஷ்ணு ஸ்டூடியோ சென்னையில் இருக்காரு. விஷ்ணு கேள்வி கேட்குறாரு, நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், நேற்று தங்கமயிலை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை தங்கமயிலில் உள்ள கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பல தடவை நீங்கள் வைர ஊசின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வே அபவ் இட். ஓகே சார், ஃபைன். இப்போது கோல்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சார். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு கெவின் வார்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷன் 2% வரணும், அதுதான் எங்கள் டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கோல்டு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு? கோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 2 வாட்டி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எல்லா வாட்டி ஏற்றுவாங்கன்னு பொறுத்திருக்கு. ஒரு வாட்டி ஏற்றினாலே பெருசாக கரெக்டாக ஆகாது. ரெண்டாவது வாட்டி ஏற்றினாங்கன்னா 3800 3600 வரைக்கும் வரும். என்னோட ஐடியா வந்து அவங்க அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும்னு. ஸோ வாட் இஸ் 3.5 to 3.75 ஹேஸ் டு பிகம் 4.25 to 4.5. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவில் குரோத்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இந்த குவார்ட்டர் குரோத்து 1.5%. ஸோ 0.5% ஏற்றினாலே அமெரிக்கா ரிசெஷனுக்குள்ளே போகுங்கிற பயம் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா 2 குவார்ட்டர் கண்ட்ரீஸாக க்ரோத் நெகட்டிவ் ஆகும், ரிசெஷன் அமெரிக்கா போகும்னு வருது. இன்றைக்கே ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுன்னா அமெரிக்கா ரிசெஷனில் போகும். ஏஐ ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் இவங்க ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன் வருமானா வராது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா இந்த ஏஐக்கு கொடுத்துருக்க ப்ரைவேட் கிரெடிட்லாம் அஃபெக்ட் ஆகும்னு ஃபீலிங் இருக்குது. பட் somehow or the other this domino has to break. asset prices has to correct. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்தியாவிலே பார்க்குறச்ச கூட 3 வருஷமாக மார்க்கெட் எங்கேயும் போகலன்னு கூட, பட் நம்ம ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுறச்ச எந்த ஸ்டாக்கை பார்த்தாலும் பயங்கர ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ கரெக்ட் பண்ண அப்புறம் கூட வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல என்ன இருக்குன்னா, ஹெச்டிஎஃப்சி நான் சொல்கிறது மெயின் கம்பெனி, அவங்க கொடுத்த பில்டர் லோன் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ அந்த பில்டர் லோன் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து கம்பெனியே திவாலான ஸ்டேஜில் இருக்கிறச்ச ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் பண்ணாங்க. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தளர்றது. நீங்கள் சசிதர் ஜெகநாதனையும் மற்றவனையும் பிளேம் பண்ணுறதுக்கு பதிலாக கேகி மிஸ்திரியும் பரேக்கியும் தான் பிளேம் பண்ணோம். உங்களை யாரும் ஹெச்டிஎஃப்சி அப்படி லோன் கொடுத்து இந்த கம்பெனி தலையில் கட்ட சொன்னாங்கன்னு. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகும். இன்னொரு இடத்துல வந்து நம்ம ரூபாய் இவ்வளோ விழுந்து கூட நம்மளோட ஈல்டு வந்து ஏறலை அப்படின்னா ஆர்பிஐ வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஈல்டை. இது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. ஆல்ரெடி விலைவாசி ஏறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ சொல்லாமல் சொல்கிறது குக்கிங் ஆயில் விலை ஏறிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஏறும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரெஸில் இருக்கிற ஹோம் லோன் பாரோவர்ஸ் எல்லாம் இன்னும் பெரிய ப்ராப்ளம் வரும். ஆல்ரெடி நாமினல் வேஜ் ரேட்டு இன்ஃப்ளேஷனை கூட கேப்சர் பண்ணல. நெட் வந்து ஆட்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதோட கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. நீங்கள் இன்ஃப்ளேஷன் பார்த்தாலும் டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னாலும் கோல்டு ரேட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ உங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியை எடுத்திங்கன்னா 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன் 40,000 சம்பளம் வாங்குறவன் இன்னைக்கு 50,000 சம்பளம் வாங்குவாராக இருக்கும். 40,000 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ கோல்டு வாங்கினான், இன்னைக்கு 50,000 அவன் எவ்வளோ கோல்டு வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஆகிடும். ஸோ salaries are not kept up with inflation. இது அக்ராஸ் போர்டு எல்லாம் ப்ரெஷர் போடுது. ஓகே. இந்த ப்ரெஷர்லாம் கொண்டு போய் உங்களை மக்களை கோல்டு ஒன்று வைக்க போகுது. ஏன்னா மக்கள்கிட்ட இருக்கிறது கோல்டு. அந்த அசட்டை பிளெஜ் பண்ணி தான் அவங்க எப்படியா வெளில வராங்க. நாளைக்கு எப்படியா கோல்டை திரும்பி மீட்டிடலாம். எனக்கு தெரிஞ்சவங்களாம் எப்படின்னா 10 வருஷமாக கோல்டை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தட் இஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இப்போ சாலரி பீப்புளும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டை ப்ளெஜ் பண்ணிட வேண்டியது, யூஸ் பண்ண வேண்டியது, கோல்டோட விலை ஏறும். அடுத்த வாட்டி அதை யூஸ் பண்ணி ரொட்டேஷன்லேயே வச்சுருக்கிறது, ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டுறது. அதை இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டான்னா மந்த்லி இஎம்ஐயாக கட்ட சொல்லு அப்படின்னு கொண்டு வந்துட்டான். ப்ரெஷர் இன்னும் பில்ட் ஆகுது. பட் அதுதான் செக்யூர்ட் லெண்டிங்க்கு ஒரு பெரிய கோலு. 20 லட்சம் கோடி லோன் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது.
அது 30 லட்சம் கோடி இருக்கு. 30 lakh crore வரைக்கும் போகுங்கிறாங்க. சார் ஓகே சார். இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கோல்டு $3600 போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. விச் இஸ் 24 கேரட். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தா ஒரு கிராம் வந்து $11,500 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது சார் வித்தவுட் டாக்ஸ். பட் ஒன்று புரிஞ்சுக்கங்க, ம் ரூபாவும் சேர்ந்து விழும். ஸோ கோல்டு 20% விழுந்தா ரூபாவும் 10% விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. ம் நீங்கள் ருப்பியை வந்து எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஓகே. இப்போ அமெரிக்காவில் 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி நம்ம இங்கே பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ரூபாவும் ம் ரூபாவும் அப்படியே விழும். 100 நிச்சயங்கிறது 105 110 நிச்சயமாயிடும். ஓகே. அங்கே கோல்டு விழத்துக்கு முன்னாடி அப்படிலாம் ஃபாஸ்ட்டாக ரூபாவும் விழுந்துடும். ம் இன்னொன்று, ரூபா விழுந்தோன்னா நம்ம ஆளுங்களுக்கு எவனா ஐடியா கொடுப்பான், ம் நம்ம கோல்டை இன்னும் டேக்ஸை ஏற்றினா பெட்டராக இருக்கும்னு. இன்னொரு $1000 செக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபார் ஆல் யூ நோ, கோல்டு மே பி ஃப்ளாட். பட் ருப்பி டூயிங் இட்ஸ் கேம். ருப்பி டெஃபினெட்லி டூயிங் இட்ஸ் கேம். $100 பில்லியன் ஷார்ட் பொசிஷன் ஓப்பனாக இருக்குது. ஓகே. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் $750 பில்லியன் நம்மளுக்கு வந்து கடன் இருக்கு. தட் இஸ் இந்தியன்ஸ் ஆர் borrowed in டாலர்ஸ். அந்த டாலரை வந்து திரும்பி ரீபே பண்ணுறச்சு இந்தியாட்ட வந்து தான் கேட்பான். ஆர்பிஐயில் தான் டாலர் கொடுன்னு கேட்பான். ரொம்ப ரேப்பிடாக டாலர் டிப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிப்ளீட்னா குறையிறது. டாலர் ரிசர்வ் குறைஞ்சா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். டிப்ரிஷியேட் ஆகும். Repeat, so there can be a run on the rupee anytime. When Okay, there is sir. a run on the rupee, we'll feel the pressure. ஓகே சார். இப்போ நீங்க வந்து இத பத்தி பேசும்போது டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. பிளட்ஜ் பண்ணி ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னு. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அதுல வந்து கோல்ட பிளட்ஜ் பண்ணாதீங்க, எங்ககிட்ட கொண்டு வந்து வித்துருங்கன்னு நகைக்கடைகளே சொல்றத பார்க்க முடியுது சார். இப்போ இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ன்றத 2.0 கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்தது. அதில் அவங்க சொன்னது நகைக்கடைக்காரங்களையும் உள்ளே சேர்த்திக்கலாம். ஏன் அப்படின்னா மக்கள் நகைக்கடைக்காரங்களை நம்புறாங்க. ஸோ நகைக்கடைக்காரங்களையும் உள்ள இதில் சேர்த்துக்கலாம். அதுதான் கோல்டு மானிட்டைசேஷன் 1ல நம்ம பண்ண தப்பாக இருந்தது. இந்த தடவை இதுலேயும் நகைக்கடைக்காரங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் லீக் ஆச்சு. இப்போ பார்த்தா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியுது. ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? நான் அப்படிலாம் பார்க்கல. என்னை பார்த்த வரைக்கும் கோல்டு லோனில் கட்ட முடியாமல் ஆக்ஷன் ஆகிற கோல்டு தான் வெளில வருது. யாருமே கோல்டை திரும்பி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். ஏன்னா 10% 12% நீங்கள் செய்தாரம் கூலி போட்டிருக்கீங்க. அந்த செய்தாரம் கூலியெல்லாம் திரும்பி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சார் அதுதான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, நீங்கள் நகையை கொண்டு போய் அடகு வைக்காதீங்க, எங்ககிட்டயே கொண்டு வந்து வித்துருங்கன்றாங்க. விற்றா என்ன ரேட்டில் வாங்குவேன்? அன்னைக்கு கோல்டு ரேட்டில் வாங்கிப்பாங்களா இருக்கும் அந்த செய்தாரம் கூலி? சார் இல்லை சார், எனக்கு சந்தேகம். அடகு வைக்கிறதுன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, நகைக்கடைங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ இது ரெண்டும் merge ஆகுதான்றது தான் கேள்வி. மேட்ச்லாம் ஆகாது. ஓகே. அவன் கொண்டு வந்து வச்சுட்டு அதே கோல்டை திரும்பி கொடுன்னு கேட்பான். ஸோ பீப்புள் ஆர் இமோஷனலி அட்டாச் டு தி கோல்டு. பொண்டாட்டிக்கு நீ கோல்டு நகையாக வாங்கி கொடுத்துட்டு அதை நான் விற்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். இது எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா, உன்கிட்ட கோல்டு காயினாக இருந்தது, கோல்டு பிஸ்கெட்டாக இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டு செய்யலாம். இல்லை சார், இதைத்தானே டிமானிட்டைசேஷன் 2.0ல வந்து கோல்டு பிஸ்கட் கோல்டு காயின் இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாங்கிறது தானே பாயிண்ட். ஆனால் இப்போ அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பேர் கோல்டு காயினாக வச்சுருக்கான், எவ்வளோ பேர் நகையாக வச்சுருக்கான். முக்கால்வாசி பேர் 95%க்கு மேலே எல்லாம் நகையாக வச்சுருக்கான். நகையை எடுத்து வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டை எடுத்து அடிப்பாங்க வீட்டில். ஓகே சார், ஆக்சுவலி ட்ரூ. ஓகே சார், இன்னொரு இது வந்து ஐடிஎஃப்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க சார். நம்ம ரிசல்ட்ஸையும் பார்த்துருவோம். இன்னொரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இவங்க ஐடிஎஃப்சி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமாக 2024ல் எல்ஐசி கொடுத்துருக்காங்க. 2025ல் வான்பர் பிங்கஸ் உள்ளே வந்தாங்க. இப்போ 2026லேயும் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட்டை இது பண்ணுறதுக்காக ஒரு 20,000 கோடிக்கு பண்ணுறாங்க. விச் இஸ் இந்த ஈக்விட்டி டைல்யூஷன் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இபிஎஸ் குறையும். அதனால தான் ஐடிஎஃப்சி ஷேர் ஏறாமலாம் அப்படியே இருக்கோ? 28 ரூபா ஷேர் 85 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போது ஒருவேளை இந்த டைல்யூஷன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த 150 ரூபா 160 ரூபா போயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்படி இல்லை சார். டைல்யூஷன் பண்ணலைன்னா அவன் எப்படி க்ரோ ஆகும்? ஓகே சார், ஒரு பேங்க்கோட கேபிட்டல் வேணும்ல. If I have to wait for results to build up my capital, it will take forever. Our ambition is to grow very fast. அவருக்கு 55 56 57 வயசு இருக்கும். இன்னொரு 13 வருஷம் தான் அவருக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ 13 வருஷத்துல he wants to become top 5 banks. He needs capital. So இந்த 20,000 crores வந்து he will raise it at 100 rupees at a premium to today's price.
So number of shares will be lower. Every time he will raise the same amount of money at lower share dilutions. This will mean that he can take more lending. அவரால் பேங்க் டெபாசிட்ல வந்து மோர் கடன் வாங்க முடியும். ஒரு பேங்க் எவ்வளோ டெபாசிட் வாங்கலாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஈக்விட்டி இட் ஹஸ். ஸோ திஸ் வில் ஸ்ட்ரென்தன் தி பேலன்ஸ் ஷீட். ஓகே சார், ஃபைன். உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகே சார், இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் கேட்க வந்த கேள்வி அதுதான். ஏன்னா இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, எஸ் பேங்க்கும் இந்த மாதிரி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக பாண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதுக்கு தான் நான் சொன்னேன் அவன் டைல்யூட் பண்ணுறான், ஸோ ஷேரோட ப்ரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ அவன் டைல்யூட் பண்ணுவாங்க, எவ்வளோ டைல்யூட் பண்ணியிருக்காரு. அவங்க பண்ணுறதுல வந்து ஒரு 3000 crore ஷேர் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருந்தது சார். இங்கே எவ்வளோ ஆகுது? இங்கே 20,000 crore. அதுக்கு மேலே டெட்டு 10. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் பி ஃபார் லெஸ் சார். ஓகே. இங்கே ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எஸ் பேங்க்ல இப்போ தான் ஒரு ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒருத்தரை கூட்டின்னு வந்திருக்காங்க. இன்னும் அந்த சுமிட்டோமோ குரூப்பு காசு போட்டதோட இம்பாக்ட் இன்னும் தெரியல. இம்பாக்ட் தெரிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே சார், டன். இன்னொரு கேள்விங்க சார், எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படின்றது நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. ஆனால் பெயின் கேபிட்டல் ஒரு 5000 கோடி ரூபாய் இண்டஸ்இண்டோட ஜெனரல் இன்சூரன்ஸில் போடுறாங்க. பெயின் கேபிட்டல் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர். அப்போ அவங்க ஒரு பக்கம் வெளியே போகிறாங்க, ஒரு பக்கம் உள்ளே வராங்க அப்படின்னா பெயின் கேபிட்டல் மாதிரியான ஆட்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு ஓனராக உள்ளே வரான்ப்பா. ஓகே. லைக் ஒன் பட் பிங்கர்ஸ் ப்ராக்டிகலி கல்யாண் ஜுவல்லர் நடத்தி ப்ராஃபிட்டபிள் ஆகி வெளில போனோம். அதே மாதிரி பெயின் கேபிட்டல் வந்து இப்போ மணப்புரம் வாங்கியிருக்கான். ஹி வில் ரன் மணப்புரம், இன்க்ரீஸ் இட் பை 5-6 times அண்ட் தென் கெட் அவுட். இண்டஸ்இண்ட் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸை வாங்கியிருக்காங்க. தட் இஸ் ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸை வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இஷ்டத்துக்கு பாலிசி எழுதி அதோட லைபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தே நீட் ஈக்விட்டி கேபிட்டல் டு ஷோர் இட் அப். அந்த 5000 கோடியை பெயின் கேபிட்டல் போட்டிருக்கான். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸை எந்த புது பேர்லேயோ லான்ச் பண்ணி அதை பெருசாக்குவாங்க. பெருசாக்கிட்டு ஒரு 3-4 வருஷத்துலேயும் இவன் வெளில போயிடுவான். ஏன்னா 100% ஃபாரின் ஓனர்ஷிப் அலோவ் பண்ணிட்டாங்க. இது இந்துஜாவில் நடத்த முடியலன்னா வேற யார்ட்டையா வித்துட்டு போயிடுவோம். ஓகே சார். சார், இந்த மணிபால் ஐபிஓ வந்து இன்னையோட ஈவினிங்கோட முடியுது. இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா 0.87 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நாட் ஈவன் 1 டைம். அப்போ 1000 ஷேர்னா 820 ஷேர் தான் பிட்டே வந்திருக்கு சார். ஸோ அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணி 1.1 ஆக்குவாங்க. பட் லிஸ்ட் பண்ணா எவனும் வாங்க மாட்டான். இதுதான் நான் சொன்னேன். ஓகே சார், ஃபைன் சார். அதில் இன்னொரு சந்தேகம் வந்து, டாடா சன்ஸ் வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெண்டா 1,10,000 rupees 717 rupees டிவிடெண்ட் ஃபார் 1 ஷேர் டாடா சன்ஸோடது சார். அவங்க லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிக்க தோணுது சார். உண்மையிலேயே லிஸ்ட் பண்ணா உங்களுக்கு இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் 4 போனஸ் கொடுத்து 5 போனஸ் கொடுத்து கொஞ்சம் கம்மியாக வரும். பட் ஈவன் தென் இட் வில் பி a very profitable share. சார், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நான் ஒரு ஷேர் வாங்கினாலே எனக்கு 5 ஷேருக்கு அது ஈக்குவலன்ட்னு ஆகிடும்ல சார்? இப்போ இருக்கிற ஷேரை 10 times டைல்யூட் பண்ணிட்டு தான் உனக்கு கொடுப்போம். 10 times டைல்யூட் பண்ணாங்கன்னா ஒரு ஷேருக்கு 10,000 டிவிடெண்ட் வரும்னு புரிஞ்சுக்கலாமா சார்? 5000 10,000 வர மாதிரி கொடுப்போம் சார். ஒரு ஷேருக்கு 5000 10,000 டிவிடெண்ட் மட்டுமே சார். விலை எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். ஓகே சார். நாங்கள் எம்ஆர்எஃப் பார்க்குறோமே சார், அந்த மாதிரி அது மாதிரி ஆகும். ஓகே சார், ஃபைன். ஸோ இதுக்காகவாவது அவங்க கொண்டு வந்துட்டா பெட்டர் சார். சார், இப்போ நான் கேட்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் டக்குன்னு போயிடலாம் சார். ரிசல்ட்ஸ்க்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஹெச்யூஎல் சார் 4% அவங்க ப்ராஃபிட் அப்பு. PE 45 இருக்கு. வேணாம் நெக்ஸ்ட். நமக்கு தான் இந்தியன் ஹெச்யூஎல் இருக்குன்னு சொல்றீங்களா? இது இருக்கு யூனிலீவர் தாண்டி நீங்க ஐடிசி சொல்லுவீங்க அதுக்கு. ஏன்னா அவங்க நெஸ்லே வாங்கணும். ஓகே சார், ஃபைன். அடுத்தது டாடா கெமிக்கல்ஸ். அது இன்னும் அந்த சோடா சைக்கிள் சரியாகிற வரைக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நெகட்டிவ்ல இருக்கு சார் PE. இதே மாதிரி தான் டாடா ஸ்டீலுக்கும் நெகட்டிவ்ல இருந்தது சார் ஒரு தடவை. அப்போ நீங்கள் அது வேண்டான்னு சொன்னீங்க. இப்போ நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா சோடா ஆஷ் இட்ஸ் அ கமாடிட்டி பிளே. உங்கள்கிட்ட பிராண்டு கிடையாது. அடுத்தது ஓகே, டாடா பவர் சார் 30 PE. ரொம்ப காஸ்ட்லி. நெக்ஸ்ட் சார், டாடா பவர் 30 சார். 20க்கு போட்டும்பா, கடன் நிறைய இருக்குப்பா. அப்படி ஒரு நம்பர் சொல்லுங்க சார். சூப்பர். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5 times பிரைஸ் டு புக். அவன் ஈக்விட்டி ரைஸ் பண்ண போறாங்கறீங்கல்ல? ஆமாம் சார். தேர் ஆர் சீப்பர் பேங்க்ஸ். ஓகே சார், ஃபைன். L&T 30 times PE சார். இறங்கும் சார். இறங்கறச்ச we will look at it. ஆல்ரெடி ஒரு தடவை இறங்குச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் சார் ரீசன்ட் டைம்ல. டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவோம். யா. TTK Prestige சார் 43 times.
மறந்துடுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் எஃபெக்ட். ஆமா, இதெல்லாம் ரிசல்ட் உங்களுக்கு வந்ததுனால கேஸ் இதெல்லாம் ஆன் கேட்குறேன். இண்டக்ஷன், அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பூம் போயிடும், அப்புறம் திரும்பி இறங்கிடும். ஓகே சார், ஃபைன். ஓகே, வருண் பெவரேஜ் சார் 45 டைம்ஸ் PE, அதெல்லாம் 15%. வேணாம். நேராக போய் கோகோ கோலா வெளிநாட்டில் வாங்கிக்க. அப்புறம் ஓகே, M&M சார் 25 டைம்ஸ் PE, ரொம்ப காஸ்ட்லி. இதுவுமே காஸ்ட்லிங்களா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி. சார் நீங்கள் வந்து ஜப்பானில், அமெரிக்காவில் டொயோட்டா, ஹோண்டான்னு வாங்குறீங்க சார். நாங்கள் இந்தியாவில் டாட்டாவை தாண்டி வேற எங்கேயும் நகர்றதுக்கு வழி இல்லை. 7 டைம்ஸ் ஏர்னிங்ல டொயோட்டா வாங்குவியா? அதுதான் சார் சொல்கிறேன். ஏர்னிங்ல நீங்கள் 50,000 ரூபா இல்லாமல் அப்ராடுக்கு வராதேன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப 25 டைம்ஸ் PEல ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வரும், பொறுமைக்கு இருக்கும். ஓகே சார். வேதாந்தா ரிசல்ட் வந்திருக்கு. அது வேணாம் பாரு. ரிசல்ட் வந்திருக்கு 152 டைம்ஸ். சில்வர்னால நல்லா ஏறி இருக்கு. சில்வர் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா வேதாந்தா அடிபடும். ஓகே சார். டாடா ஸ்டீல் சார் 20 டைம்ஸ் PEல இருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு 18% ப்ராஃபிட். இன்னும் கொஞ்சம் குறையட்டும். இன்னும் கொஞ்சம் குறையட்டும். ஓகே சார். பஜாஜ் ஃபினான்ஸ் சார் எல்லாம் பக்கத்தே போகாத வைர ஊசி. அப்புறம் IRFC சார் 16 டைம்ஸ் PEல இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறையட்டும். 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 19 ரூபாயில சொன்னீங்க சார். நானே 40-50 ரூபாய்க்கு வந்தால் கூட நானே கூட தொட மாட்டேன். 19 ரூபாயில பார்த்துட்டேனே. வேணாம், விட்டுரு. ஓகே சார். ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.